கோயம்புத்தூர் கொடிசியால எலக்ட்ரானிக் எக்ஸ்போக்கு வந்துக்கிறீங்க. உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு எடுத்து உங்களுக்கு அள்ளி வீசுகிறேன். ரெடியாக இருங்க. ஐயா, எலக்ட்ரானிக் பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வீட்டிலே உட்காந்துட்டு பார்க்கணுன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களுக்காக வந்துக்கிறீங்க. உள்ள எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், தெரியாததை நீங்களே நேரில் வந்து இந்த துறை சம்மந்தமானவங்க வந்து பார்த்துக்குங்க. இங்கே இது நடக்குதுன்னு லேட்டாக தான் எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அந்த தகவலை உங்களுக்கு பரிமாறுறீங்க, அவ்வளோதான். வணக்கங்க ஐயா. இத்தச்சோட லாரி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களாங்க? நம்ம ஊரில் என்னோட உயரத்துக்கு இருக்குதுங்க டயரை. இங்கே பாருங்கள், இது வந்து பேட்டரியில் ஓடுதாமாங்க. இவ்வளோ பெரிய வண்டி. இங்கே பாருங்க, லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு மேலே தூக்கி தான் இழுக்கணுங்க. மேலே போய் காட்டுறேன் உங்களுக்கு, இருங்க. 3 படி ஏறி இப்படி மேலே உட்காந்துட்டோம்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் மாதிரி நல்ல வசதியாக இருக்குதுங்க. 8 மணி நேரம் ஒரு சார்ஜ் போட்டால் ஓடுதாமாங்கய்யா. இது வந்து கல் குவாரிக்குள்ளேருந்து டன்னு கணக்கில் கல்லை வெளியெடுத்து வர்றதுக்கு மட்டும் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு அனுமதி இல்லை. அதுக்கு தனியாக ஒரு வண்டி இருக்குதுங்க. இந்த சைஸ்லேயும் இன்றைக்கி பேட்ரி வண்டி வந்துருச்சு. எந்த பொல்யூஷனும் இல்லாமல் ஜம்முன்னு போகலாம். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா காரும் பேட்டரியில் வந்துருச்சுங்க. நிறைய மாடல் இருக்குது. டாட்டாவில் எல்லா கம்பெனியும் வந்துருக்குது. இனி பெட்ரோலுக்கு நம்ம அலைய மோத வேண்டியது இல்லைங்கய்யா. பொல்யூஷன் இல்லை. சார்ஜை போடுறோம், போயிட்டே இருக்க வேண்டியது. கரண்ட்டை மட்டும் அணில் கடிக்காமல் இருந்தால் போதுங்கய்யா. 1 மணி நேரம் சார்ஜ் போட்டால் 50 கிலோமீட்டர் போகுமாம்மாங்கய்யா. 8 சீட்டிலிருந்து 21 சீட்டு வரைக்கும் வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு 2 பொண்டாட்டிக்கு 4 குழந்தைக்கு இந்த வண்டி போதும்ட்டுங்கய்யா. குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கேரியர் மட்டும் வச்சு கொடுக்க சொல்லிக்கிறேன். இதில் கஸ்டமைஸ் பண்ணி வந்து எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் போகிறதுக்கு அடிஷனலாக பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்கய்யா. அந்த கம்பெனி பார்த்துக்குங்க, கொடிசியால் போட்டிருக்குறாங்க. அருமையாக இருக்குதுங்க. சுற்றிலையும் ஓப்பனு. நம்ம ட்ரக்கிங்க்கு ஒரு வண்டி, ஃபேமிலியோடு போகிறக்கு ஒரு வண்டியெல்லாம் தேவையில்லைங்க. இதே மல்டி பர்பஸாக இருக்குது. ஜம்முன்னு இருக்குதுங்கய்யா. பார்ட் டைமில் ஆட்டோ ஓட்டலான்ட்டு இருக்கிறீங்க. இது பேசஞ்சர் ஆட்டோங்கய்யா. பேட்டரியில் சார்ஜ் போட்டு நம்ம ஓட்டிகிட்டே இருக்கலாம். பெட்ரோல் செலவு கிடையாதுங்கய்யா. மீட்டருக்கு மேலே சேர்த்தி போடுங்கன்னு இது அந்த வண்டியில் கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா கஸ்டமரே சொல்லுவாங்க, இது பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னு நீங்கள் சொல்லி கதை விட முடியாதுங்க. அது கரண்ட்டில் ஓடுற வண்டி தானேன்னு. ஏன்னா நம்ம சொல்கிறதே பெட்ரோலுக்கு விலையெல்லாம் ஜாஸ்தி ஆகி போச்சுங்க, டீ செலவு ஜாஸ்தி ஆகி போச்சுன்னு. இனி அந்த மாதிரி பேச முடியாதுங்க. பேட்ரி வண்டியில் ஒரு பொல்யூஷன் இல்லாமல் அப்படி குழுன்னு கஸ்டமரை கூப்பிட்டு போகலாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓப்பன். கோயம்புத்தூர் கிளைமேட்டுக்கு எடுத்து நைட்டு ஒரு 10 மணிக்கு ரேஸ் கோர்ஸில் இந்த வண்டியை ஒரு ரவுண்ட் விட்டோம்னு எப்படி இருக்குன்னு பாருங்க. 6 மணி நேரம் சார்ஜ் போட்டால் 200 கிலோமீட்டர் போகுதுங்கய்யா. வேகம் நம்ம பைக் ஓட்டுற மாதிரியே போகும். எந்த ஆல்ட்ரேஷன் கோணல் மாடலாம் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஏன்னா அவங்களே ராக்கெட் மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படியே சாவியை போட்டு உதைக்கிற வேலையும் கூட இல்லை, முறுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கம்பெனி விளம்பரம் அங்கே போட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். 1,20,000 ரூபாய்க்கு 200 கிலோமீட்டர் ஓடுங்க. 5 மணி நேரம் சார்ஜ் போட்டால். இது எலக்ட்ரிக் வெஹிக்கிளுங்க. பார்க்குறக்கு பெட்ரோலில் இது லேட்டஸ்ட் பைக் மாதிரி இருக்கும். இந்த டேங்க்கெல்லாம் அப்புறம் எதுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாத. இங்கே பாருங்கய்யா, டேங்க்குள்ளே பூரா ஏகப்பட்ட சாமானத்தை வச்சுக்கலாங்க பெட்ரோல் போடுறதுக்கு பதில். அருமையாக இருக்குதுங்கய்யா. ஏழைவாழையை கஷ்டப்பட்டவங்களுக்கு பெட்ரோல் அடிக்க முடியலன்னா இந்த சார்ஜை போட்டு போய்க்கலாங்கய்யா. விவசாயிகளுக்கு விட்டுற நண்பனாக இருக்குது. வணக்கங்கய்யா. 1007 பைக்கு எலக்ட்ரிக்கெலாம் வந்துருச்சிங்கய்யா. ஒரு பிராண்டட் பைக்கு ஸ்கூட்ரு நான் இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். ஹோண்டா ஒரிஜினல் ஹோண்டாவான்னு கேட்டுக்கிட்டேன். எதுக்கும் ஹோண்டாவோட கம்பெனியில் ஒரு ஸ்கூட்ரு வந்திருக்கீங்க. 1,06,000 ரூபா. 6 மணி நேரம் சார்ஜ் போட்டால் 80 கிலோமீட்டர் போகுதுங்க. ஸ்பீடு சார்ஜில் போட்டால் 4 மணி நேரத்தில் 80 கிலோமீட்டர் போகுதுங்க. நம்ம எப்பவும் விடுற ஹோண்டா சர்வீஸ் ஸ்டேஷன்லேயே இதை விட்டுக்கலாம்ங்கிறாங்க. அங்கே இருந்தால் டெலிவரி கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக் வண்டியிலேயே விலை ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க. இந்த கம்பெனிக்குனால இன்னும் ஜாஸ்தியாக சொல்லுவாங்கன்னு பார்த்து இது கொஞ்சம் கம்மியாக தாங்க தெரியுது. போக போக தான் என்னென்னு தெரியுங்கய்யா. முழு உத்தரவாதம் கம்பெனி தான் கொடுக்கணுங்கய்யா.